சிஎஃப்சியோட 11th லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர் நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னாக்கா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ், அப்புறம் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் பார்க்கலாம். இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து மோஸ்ட்டாக கோவலண்ட் பாண்டாக தான் இருக்கும். அப்புறம் இருக்க கார்பன் வந்து sp3 sp2 அப்புறம் sp ஹைபிரிடைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹைட்ரோ என்ன சொல்றது, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேயே முக்கால்வாசி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் போலராக தான் இருக்கும். இந்த வெறும் சி கார்பன் அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கிறதுலாம். இதுவே உங்களுக்கு வந்து மற்ற ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ COH அப்புறம் இந்த CHO இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் வரதான் உங்களுக்கு போலார் ஆகிடும். ஏன்னா இங்கே கொஞ்சம் பொலாரிட்டி இருக்கும், அப்படி உங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் பொலாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இது ஒரு போலார் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ரியாக்ஷன்ஸே 3 டைப் இருக்கு. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், அப்புறம் எலிமினேஷன் ரியாக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் நடத்துவாங்க. உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் இதுக்கு. உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் மீன் ஒரு இல்லை முதல்ல இது முடிச்சுட்டா திருப்பிங்க உங்களுக்கு சப்ஸ்டியூட் ரியாக்ஷன் வந்து நான் என்னன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு திருப்பி வர முடியும். அடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்புறம் ரிங் எக்ஸ்பான்ஷன், ரிங் கன்ட்ராக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எல்லாமே திருப்பி உங்களுக்கு வர லெக்சர்ஸ்ல வந்து நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்னாக்கா உங்ககிட்ட ஒரு நீங்க நார்மலா கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்களா, இப்போ வந்து ஒரு ரியாக்டன்ட் பிளஸ் 2 ரியாக்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இது வரும்ல, ஒரு ப்ராடக்ட்னு வரும் கரெக்டா, அப்புறம் பிளஸ் பை ப்ராடக்ட்ஸ்னு வரும். அதே மாதிரி தான் இங்க ஒரு ரியாக்டன்ட் தான் நம்ம பேஸா வச்சுப்போம், அந்த பேஸ் தான் சப்ஸ்ட்ரேட்னு வச்சுப்போம். இன்னொன்று அட்டாக் பண்ற ஒரு ரியாக்டன்ட் தான் ரீஏஜென்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு மெயின் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், இங்கே CH3 CH ப்ளஸ் CH3 இப்படி இருக்குது சரி, அப்புறம் CH3 CH2 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 மைனஸ். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி தானே. இப்போ வந்து இப்போ OH வருதுனாக்கா இது அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து அட்டாக் ஆகும். அப்போ வந்து இது வந்து ஒரு இந்த காம்பவுண்ட் தான் ஒரு பேஸாக வச்சுட்டு வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ இதுவும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டு, இதுவும் சப்ஸ்ட்ரேட்டு. இப்போ வந்து இதுலேயே 2 டைப் இருக்கு, நியூக்ளியோஃபைல் அப்புறம் எலக்ட்ரோஃபைல்னா. நியூக்ளியோஃபைல்னாக்கா அதுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற அந்த இடத்துல. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் கார்பன்ல இங்க வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதனால இது வந்து நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அதுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவை அந்த இடத்துக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரோஃபைலுக்கு இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த கார்பனுக்கு கரெக்டா. இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கனால இது நியூக்ளியோஃபைல். அதனால இதுக்கு எலக்ட்ரான் வந்து கம்மியா, ஐ மீன் அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து தேவை, அது ஸ்டேபிளா இருக்கு கரெக்டா. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு எது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ரீஏஜென்ட்ஸ் என்ன பார்க்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு போய் ஒரு அட்டாக் ஆகணும்னாக்கா ரீஏஜென்ட்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ நான் ஒரு 2 ரியாக்டன்ட் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் கரெக்டா. ஒரு ரியாக்டன்ட் சப்ஸ்ட்ரேட்னு பார்த்துறோம். இப்போ அடுத்த ரியாக்டன்ட் வந்து ரீஏஜென்ட் தானே. இந்த ரீஏஜென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது உங்களுக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ரியாக்டன்ட், ஐ மீன் ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு, அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நியூக்ளியோஃபைல் ஓகே.
அப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்கிற ஒரு குரூப் தேவை கரெக்டா? அதனால இது வந்து எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கிற மீன் எலக்ட்ரான் நிறைய எடுக்கிற குரூப் தான் தேவை. அதனால நீங்க வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு வந்து போவீங்க. இந்த H பிளஸ் எக்ஸ் பிளஸ் அப்புறம் CO2 இந்த குரூப்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டேட்ல இருந்து எடுத்துக்கும். இப்போ இது எப்படி இருக்கும்னாக்கா இது வந்து சப்ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரியேஜென்ட் H பிளஸ். அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூக்ளியோஃபைல் அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் இப்படி ஃபார்ம் ஆகுமா? நீங்க இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ இது வந்து இது Cl ஓட போடுறீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஆட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து CH3 இங்க பிளஸ் வரும். CH2 CH2 CH2Clன்னு வரும். இதுதான் உங்களுக்கு பேசிக். இதுவே நியூக்ளியோஃபைல்னாக்கா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிற எடு இப்போ வந்து இருக்கிற சப்ஸ்டேட் வந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்கணும். இது போய் எலக்ட்ரான் டொனேட் பண்றது தான் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவாங்க. இங்க OH மைனஸ் சரி, இது வந்து டேரக்டா இங்க வந்து அட்டாக் ஆகும். OH மைனஸ் அட்டாக் ஆச்சுன்னா இங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்கு, ஆனா இது எலக்ட்ரான் வந்து கொடுக்குது. இது வந்து எதுக்கு இதுனாக்கா இது வந்து லோன் பேர் வந்து டொனேட் பண்ணும். இந்த NH3 Cl மைனஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லைக் கொடுக்கும். அது இந்த இதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைப் இருக்கு. இதோட ஆக்டேட் கம்ப்ளீட் ஆச்சுனாக்கா இது வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம். இப்போ H பிளஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து டியூப்ளெட் கான்ஃபிகரேஷன் இருக்கணும்ல, 2 எலக்ட்ரான் இருந்தால் இது வந்து ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஆனா இப்போ எலக்ட்ரான்ஸே இல்லை இது கிட்ட. ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரான் தேவையில்ல. எலக்ட்ரான் தேவைனால இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம். இப்போ வந்து இது கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனாக்கா இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். இப்படி நீங்க ஈஸியா கிளாஸிஃபை பண்ணலாம் இது இதுன்னு. ஒரு நிமிஷம். இப்போ அடுத்து ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பார்க்கலாம். ஒரு ஒரு ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் வந்து டைரக்டா மாறாது கரெக்டா. ஒரு சில ம், ஒரு சில சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ப்ராடக்டா ஒன்று மாறும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் வந்து லைக் டைரக்டா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது கரெக்டா. இந்த மாதிரி சில குரூப்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் இது வந்து ப்ராடக்ட்ஸா மாறும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற ஒரு ஒரு டிரான்சிஷன் நடக்கிற டிரான்சிஷன் இருக்கிற போது ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸ்லாம் அது வந்து இன்டர்மீடியட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட இப்போ ஏ அப்புறம் பின்னு இருக்கு. இது ரெண்டுமே ஃபார்ம் ஆகணும்னாக்கா முதல்ல ஏ வந்து இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அனுப்பணும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கணும் கரெக்டா. அது வந்து உங்களுக்கு ஒரு பார்ஷியலா முதல்ல ஒரு பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பாண்ட் ஆகுறதுன்னு அது ஃபுல்லா இந்த பார்ஷியலா பாண்ட் ஃபார்ம் ஆகுதான் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா ஆயிடுச்சுனாக்கா அது வந்து ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி முதல்ல இன்டர்மீடியட்ஸ் வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஒரு பாண்ட் பிரேக்கிங்லேயே 2 டைப் இருக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பாண்ட் இப்படி இருக்கு ஏபின்னு. இது பிரேக் ஆகிறதுக்கு ரெண்டு ரெண்டு வே இருக்கு கரெக்டா. ஒன்று வந்து ஹோமோலைட்டிக் லீவேஜ். ஹோமோலைட்டிக் லீவேஜ்னாக்கா அப்படியே பாதியா பிரேக் ஆவாங்க. ஒரு எலக்ட்ரான் இதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் இதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது வந்து ஏ அப்புறம் பின்னு. இந்த மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானும் இந்த ஒரு ஒரு காம்பவுண்ட் வந்து போறது வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா நடக்கிறதே என்ன சொல்றது, இப்போ சேம் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால தான். இப்போ H2 வச்சுக்கோங்க, Cl2 வச்சுக்கோங்க,
அந்த மாதிரி இருக்கிற இதுவெல்லாம் இந்த மாதிரி ஹோமோலைட்டிக் லிகேஷன் வந்து நடக்கும். அதுவும் கேஷியஸ் ஃபேஸ்ல தான் மோஸ்ட்டாக நடக்கும். இப்போ அடுத்து ஹெட்ரோலைட்டிக் லீவேஜ். ஹெட்ரோலைட்டிக் லீவேஜ் எப்படின்னாக்கா உங்ககிட்ட இப்போ ஏ அப்புறம் பின்னு இருக்கு. இது வந்து ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பா இருந்ததுனாக்கா பாண்ட் வந்து இந்த சைடு எடுத்துக்கும் அது கரெக்டா. அப்போ வந்து உங்களுக்கு ஏ பிளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பி மைனஸ்னு வரும் கரெக்டா. இப்போ இந்த மாதிரி ஏ பிளஸ்ன்னு வருது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் டெபிசிட் காம்பவுண்ட் ஆயிடுச்சா, டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் ஆயிடுச்சா. இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்கைல் குரூப்ஸ் வந்து ஆறால ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களா இங்க கொடுத்துருக்குற மாதிரி. இப்போ வந்து இது ஆர் பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்குனாக்கா இது வந்து கார்போ கேட்டையான் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து CH3 CH2 CH2Cl இருக்கு. இது வந்து பாண்ட் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். இங்க மைனஸ் அப்புறம் இங்க பிளஸ் இடம். ஸோ இங்க CH3 CH2 CH2 பிளஸ் Cl மைனஸ் வந்துடுமா. இது வந்து ஒரு இது வந்து ஒரு கார்போ கேட்டையான். இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் தான். இது ஒரு இது ஒரு சாரி தப்பா சொல்லிட்டேங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டேட். இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் ரீஜன் கரெக்டா. ஏன்னா இங்க குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கார்பன்ல பிளஸ் வந்ததுனாக்கா உங்களுக்கு அந்த கார்போகேட்டைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாண்ட் வந்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுச்சுனாக்கா இப்போ உங்களுக்கு ஆர் மைனஸ் வந்துச்சுனாக்கா இது வந்து ஒரு கார்பேனியான். இது வரைக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து கார்போகேட்டையான் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து உங்ககிட்ட ஒரு கார்போகேட்டைன் வந்து சி பிளஸ்ன்னு இருக்குமா. இப்போ ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். இப்படி இப்படி CH3 பிளஸ்ன்னு வச்சுக்கலாமா. இங்க ஒரு மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா. இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தானே. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஒரு ட்ரையாங்குலர் பிளேனர் ஷேப்ல இருக்காது. ஒரு ட்ரையாங்குலர் அப்படியே ஒரே பிளேன்ல இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு ட்ரையாங்குலர் பிளேனர் ஷேப் ஜாமெட்ரி. இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அன்ஹைபிரிடைஸ்ட் p ஆர்பிடல் இருக்கு கரெக்டா. இங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து தேவை அதுக்கு கரெக்டா. அதனால இது வந்து ஒரு கார்போகேட்டைன் சொல்றது. ஓகே. அப்புறம் இது வந்து லைக் அன்ஸ்டேபிள் அண்ட் ரியாக்டிவ். ஏன்னாக்கா அதுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவைனால இது வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். ஏன்னா ஆக்டேட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. இப்போ வந்து இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து காட்டும். ஒன்று வந்து ஒரு நியூக்ளியோஃபைலோட வந்து அட்டாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டைரக்டா அந்த இது பாண்ட் அப்படியே எப்படி ஃபார்ம் ஆகும். காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இதுவே இது வந்து நீங்க ஹீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கும் அது. ஸோ உங்களுக்கு CH2 அப்புறம் H பிளஸ் ஃபார்ம் ஆகும். இது எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான். இதை ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நடக்கும் அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தைல் ஷிஃப்ட் ஹைட்ரேட் ஷிஃப்ட் எல்லாமே நான் வந்து அடுத்த லெக்சர்ல வந்து எடுக்கிறேன் அது. இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் படிச்சாலே உங்களுக்கு வந்து லைக் நிறைய புரியும். இப்ப அடுத்து கார்பேனியான்னு பார்க்கலாம். கார்பேனியான்னாக்கா உங்களுக்கு கார்பன்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இது வந்து உங்ககிட்ட எப்படி இருக்கு கார்பன். இப்போ CH3 மைனஸ் வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்புறம் ஹைட்ரஜன் இப்படி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்கு கரெக்டா. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட ஒரு பாண்ட் மாதிரி தானே. அது வந்து லைக் மற்ற இதெல்லாம் ஹைட்ரஜன்லாம் ரிப்பல் பண்ணி விட்டுட்டு இருக்கோம்.
ஸோ அதனால ஷேப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இந்த ஷேப் வந்து பிரமிட் மாதிரி இருக்கா? உங்களுக்கு இப்படி வரும். இது வந்து ஒரு பீக் மாதிரி. இது வந்து புரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? இது வந்து sp3 ஹைபிரிடைஸ். நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இப்ப கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு இழுத்துக்குதுனாக்கா சி மைனஸ் அப்புறம் ஜி பிளஸ் இருக்கும். சி மைனஸ் வந்து கார்பன். இது வந்து ஆர்எம்ஜிபிஆர். இது வந்து உங்களுக்கு கிரிக்னாட் ரியேஜன் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ரியேஜென்ட். இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்ஜி வந்து பிளஸ்ஸா இருக்கும். ஸோ பாண்ட் பிரேக் ஆகுது வந்து உங்களுக்கு இப்படி ஃபார்ம் பிரேக் ஆகும். ஆர் மைனஸ் எம்ஜி பிளஸ் அப்புறம் பிஆர் மைனஸ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட வந்து எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. மீன் உங்ககிட்ட ஒரு ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp3d அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுல இந்த பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுனாக்கா அந்த கார்பானியனோட ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க கார்பானியன்ல வந்து C++C மைனஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து sp ஹைபிரிடைஸ்டு. sp-னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டு இதுல இருக்கு. ஸோ டோட்டலா ரெண்டுல வந்து உங்களுக்கு எஸ் கேரக்டர் மட்டுமே ஒன்று இருக்கு. ஸோ என்கிட்ட 100 பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது 50% இது எஸ் கேரக்டர். கரெக்டா? இந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்பனியன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வினைலிக் அயான், அப்புறம் இந்த ஆல்கலிக் அயான். இது புரியுதா உங்களுக்கு? இதோட ஸ்டெபிலிட்டிலாம் நம்ம வந்து அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும். ட்ரிபிள் பாண்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த எஸ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால இது வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்து கடைசி இது இது வந்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். நான் முன்னாடி சொன்னல இது வந்து லைக் இதுக்கு முன்னாடி நடத்துனது எல்லாமே ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹெட்ரோலைட்டிக் லீவேஜ் நடந்ததுனால தான் நடக்கும். இப்போ அடுத்து வர்றது வந்து ஹோமோலைட்டிக் லீவேஜ். உங்ககிட்ட இப்போ ஏ பின்னு இருக்கு. ரெண்டுமே அப்படி பிரேக் ஆகிறது வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதுவும் இது வந்து நீங்க கன்சிடர் பண்றது வந்து ஒரு கார்போகேட்டைன் மாதிரியே பண்ணலாம் நீங்க. ஏன்னாக்கா கார்போகேட்டைன்னா உங்களுக்கு வந்து 2 எலக்ட்ரான் தேவை. ஆனா இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்தா போதும். கரெக்டா? எப்படியா நமக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால தான் அப்படி கன்சிடர் பண்ண சொல்றேன். எப்படி பாண்ட் பிரேக் ஆகும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ CH3 ஃப்ரீ ரேடிக்கல், அப்புறம் அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து sp2 ஹைபிரிடைஸ். அதே கார்போகேட்டைன் மாதிரி தான். கட்டாயம். அதுக்கப்புறம் இது வந்து பிளேனார் ஷேப்ல தானே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கார்போகேட்டைன் மாதிரியே. அப்புறம் இது பாராமேக்னெட்டிக். பாராமேக்னெட்டிக்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காட்டும். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது வந்து ஒரு மேக்னெட்டிக் கேரக்டர் வந்து இது காட்டும். இதுதான். அதுக்கப்புறம் இதை ஸ்டெபிலிட்டிலாம் நம்ம அடுத்த லெக்சர்ல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.